வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், எல்ஆர்யூ, ஆப்டிமல், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பேஜ் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பேஜ் ஹிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பேஸ் பண்ணினா ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? இது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்குற ப்ராப்ளம் இது. ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோவிங் பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங். நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருவாங்க, ஃப்ரேம் சைஸு 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டாங்க, ஃப்ரேம் சைஸும் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி பேஜ் ஃபால்ட் அக்கர் ஃபார் த ஃபாலோவிங் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அஸ்யூமிங் 3 ஃப்ரேம்ஸ். ஸோ எஃப்ஐ எஃப்ஓ கண்டுபிடிக்கணும், எல்ஆர்யூ கண்டுபிடிக்கணும், ஆப்டிமலுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஐ எஃப்ஓ, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுக்கு கண்டுபிடிப்போம். அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங்கை ஆர்டராக அப்படியே எடுத்து டேபிளில் எழுதிருங்க. அப்புறம் எத்தனை ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருவாங்க? 3 ஃப்ரேம்ஸ். அப்போ இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம் வேணா இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படி நான் ஆர்டராக சொல்லிகிட்டே வரேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்பர்னா இருக்கீங்க 0. ஸோ ஃபஸ்ட்டு 0வை உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. திரும்பவும் அந்த 0 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த 1 கீழே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த 0 காப்பி பண்ணிவிட்டு இந்த 1 கீழே இறக்கணும். அதை ஏற்கனவே 1 இறக்கியாச்சு, ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் தேவையில்லை. அப்போது இந்த 0 அப்படியே வரும், இங்கே ஸ்டார் போட்டுடணும். ஸோ நம்ம வந்து எதுவும் ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே எழுதணும்னா ஸ்டார் போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து 2 எழுதணும். இதில் எங்கேயாவது 2 இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0 எழுதிட்டு இந்த 2 கீழே இறக்கிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது 3 இறக்கணும். இதில் எங்கேயாவது 3 இருக்கா? இல்லை. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா யார் இதில் முதல்ல வந்தது? உள்ள 0 தானே முதல்ல வந்தது. அப்போ இந்த 0வை நம்பர் தூக்கிட்டு 3 போட்டுக்கணும், இந்த 3 இறக்கிக்கணும். மற்ற இந்த 1 2 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 4 இன்சர்ட் பண்ணணும். நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் காலி பண்ணியாச்சுல, இப்போ செகண்ட் ஃப்ரேமில் பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 0வை தூக்கியாச்சு, இப்போ செகண்ட் ஃப்ரேமில் 1 தானே அடுத்தது வந்தது. அப்போ இந்த 1 ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், 4 போட்டுக்கலாம். இந்த பேலன்ஸ் 3 2 அப்படி எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கீங்க? 3 இருக்குது. 3 தான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் 3 ஏற்கனவே இங்கே இருந்ததுன்னா அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே ஸ்டார் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் திரும்ப 3 பாருங்கள், 3 தான் ஏற்கனவே எழுதியாச்சு. அப்போ 3 அப்படியே சைடில் என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிட்டு ஸ்டார் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து 1 இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு, செகண்ட் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ரேமில் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த 2வை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், 1. அப்போ பேலன்ஸ் 3 4 அப்படி எழுதிக்கலாம். அப்போது 3 ஃப்ரேம்ஸும் முடிச்சாச்சு. திரும்ப ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போகணும். இப்போ அடுத்த நேரம் இருக்கீங்க 0 இருக்குது. இப்போ 0 ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் எங்கேயாவது 0 இருக்கா? இல்லை. அப்போ நம்ம 3 ஃப்ரேம் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம். திரும்ப ஃபஸ்ட் ஃப்ரேமுக்கு போகணும். இப்போ அடுத்தது யார் வந்தால்? 3 தானே வந்தது அடுத்தது. ஸோ 3யை காலி பண்ணுங்கள், 0 போடுங்க, 4 1 அப்படியே எழுதிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இப்போ 2வை இன்சர்ட் பண்ணணும். இதில் எங்கேயா 2 இருக்கா? இல்லை. அப்போ 2 எங்கே வரும் அடுத்தது? 4 தானே அடுத்தது செகண்ட் ஃப்ரேம். ஸோ 4ரை காலி பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 போட்டு இந்த 0வும் 1 எழுதிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட், அதாவது எங்கே ஸ்டார்லாம் போடல, ஸ்டார் போடல பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 அதான் வந்து பேஜ் ஃபால்ட்டு. எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோம்? 1 2 3 அதான் பேஜ் ஹிட்டு. ஹிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எவ்வளோ ஹிட் இருக்குது? 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 8 11 × 100. கேல்குலேட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27% வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம எல்ஆர்யூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எல்ஆர்யூ, லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இதை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங்கை எடுத்து இங்கே எழுதிப்போம். அப்புறம் நம்மளுக்கு 3 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம், இதெல்லாம் நார்மல் தான். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 0 எடுத்து காப்பி பண்ணிப்போம். அடுத்து 1 உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ 0 எழுதிட்டு இந்த 1 கொண்டு வந்துடும். அப்புறம் இந்த 1 ஏற்கனவே இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியது 0 1. ஸோ நம்ம எதுவும் பண்ணல, அப்படியே காப்பி பண்ணதானே இங்கே ஸ்டார் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து 2 இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த 0 1 எழுதிட்டு இந்த 2 உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்து புதுசாக 3 உள்ளே வரப்போகுது. இப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 3யை உள்ளே கொண்டு வரணும்னா லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு நம்ம செக் பண்ணணும். லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு பேஜ். இப்போ இங்கே 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அது சைடில் கிளிக் பண்ணுங்கள். 0 இங்கே இருக்குது, அடுத்தது 1 இங்கே இருக்குது, அதாவது 2 இடத்துலையும் 1 தான் இருக்குது. அப்புறம் 2 இங்கே இருக்குது.
ஓகேங்களா. 0 1 2 எடுத்து இங்கே டிக் பண்ணியாச்சு. இப்போது இந்த டிக் பண்ணதில் லாஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போது எனக்கு 0 தான் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த 0 தூக்கிட்டு இந்த 3 போட்டுக்கலாம். இந்த பேலன்ஸ் 1 2லாம் அப்படியே எழுதிப்போம். ஓகேங்களா. இப்போ சொன்னது புரிஞ்சுதுங்களா. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறமா அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து 4 இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 1 2 இங்கே டிக் பண்ணிக்கிறேன். 3 2 1 டிக் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக டிக் போடுறது எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது 1. அப்போ அந்த 1 தான் நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த 4 போடணும். பேலன்ஸ் 3 2 அப்படியே தேதிப்போம். இப்போது எரேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது. ஏற்கனவே இதில் 3 இருந்தால் அது எதுவும் பண்ணக்கூடாது, காப்பி பண்ணி அப்படியே எழுதிட்டு இங்கே ஸ்டார் போட்டுடணும். இங்கே 3 இருக்குது, 3 ஏற்கனவே இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு ஸ்டார் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க 1. இப்போ 1 இன்சர்ட் பண்ணணும். இங்கே லாஸ்ட் என்ன நம்பர்ஸ் இருக்குது 3 4 2. 3 டிக் பண்ணுங்கள், 4 டிக் பண்ணுங்கள், 2 டிக் பண்ணுங்கள். அப்போ நான் எதை ரீப்ளேஸ், எந்த டிக்கில் லாஸ்ட் டிக் எது இதுதான் 2. அப்போ நான் 2 தானே பண்ணணும், காலி பண்ணிவிட்டு அந்த 1 இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியது தான். டிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணிடணும். நான் சொல்கிற இந்த லாஜிக் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து 0. இங்கே 0 இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த 3 4 1 டிக் பண்ணிக்கலாம். 1 3 4 லாஸ்ட் டிக்னா இருக்குது 4. அப்போ நான் என்ன பண்ணணும், 4 தான் காலி பண்ணணும். 4 காலி பண்ணிட்டு 0 போட்டுக்கணும். பேலன்ஸாக அப்படியே காப்பி பண்ணி எழுதி வேண்டியது தான். ஸோ டிக் பண்ணதை எரேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நான் என்ன பண்ணணும், 2 இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இங்கே நான் 3 0 1 டிக் பண்ணணும். 0 1 3. அப்போ இது லாஸ்ட் டிக்னா இருக்குது 3 தான். அப்போ 3 காலி பண்ணிவிட்டு 2 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 0 1 அப்படிங்க எடுத்து எழுத வேண்டியது தான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ண போகிறோம். ஸ்டார் போடாத இடத்துல இருக்குது 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து 8. ஸ்டார் போட்ட இடம் 3, அதுதான் பேஜ் ஹிட்டு. ஸோ 3 டிவைடட் பை 3 + 8 11 இன்ட்டு 100 27%. கேல்குலேட்டரில் போட்டுக்கோங்க இந்த வேல்யூ. இதுதான் ஹிட் ரேஷியோ. ஈஸி தானே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ கொடுத்த ஸ்ட்ரிங் எடுத்து எழுதிக்கோங்க. மொத்தம் எத்தனை ஃப்ரேம், 3 ஃப்ரேம்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் ஆப்டிமல் பேஜை. நான் சொல்கிறது அப்படியே ட்ரிக்கு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் இந்த 0 இறக்கணும். அடுத்து இந்த 1 இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 0 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 1 கீழே இறக்கிக்கணும். திரும்ப 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இதை ரீப்ளேஸ் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிட வேண்டியது தான். ஏன்னா 1 ரிப்பீட்டேஷன், அப்போது ஸ்டார் போட்டுக்கணும். இப்போ நான் 2 எடுத்து எழுதணும். இந்த 0 1 எழுதிட்டு இந்த 2 எடுத்து கீழே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது நான் 3 வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆப்டிமலில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் டிக் பண்ணணும். ஓகேங்களா. 0 1 2 இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, ஃபஸ்ட்டு 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, ஃபஸ்ட்டு 2 எங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது. சரி, இதில் லாஸ்ட்டாக டிக் பண்ணது என்னது, 2 தான் லாஸ்ட்டாக டிக் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2வை தூக்கிட்டு இந்த 3 இங்கே தூக்கி இங்கே போட்டுக்கணும். பேலன்ஸ் 1 0 அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியது தான். முடிச்சுட்டு இந்த டிக் பண்ணதை எரேஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது 4. இதில் எங்கேயாவது 4 இருக்கா, இல்லை. அப்போ நம்ம 4 ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 0 1 3. இதில் ஃபஸ்ட்டு 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ டிக் பண்ணதில் லாஸ்ட்டாக எங்கே டிக் பண்ணியிருக்கோம், 0. அப்போ இந்த 0வை காலி பண்ணிவிட்டு இந்த 4 இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1 3 காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்புறமா என்ன பண்ணோம், டிக் பண்ணதை அழிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது. ஏற்கனவே இதில் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், காப்பி பண்ணிவிட்டு கீழே ஸ்டார் போட்டுடணும். 3 இருக்குது. ஏற்கனவே இதில் 3 இருக்குது. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸ்டார் போட்டுடணும். கரெக்டுங்களா. அப்புறம் 1 இருக்குது. 1 ஏற்கனவே இதில் இருக்குது. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸ்டார் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது 0 வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்போ இதில் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும். 4 1 3 இந்த பக்கம் 4 1 3 இல்லை, டிக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்னா இருக்குது, இங்கே 4 இருக்குது. அந்த 4 ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 0வை உள்ளே கொண்டு வந்துடுவோம். இப்போது அடுத்து 0 1 3 இந்த பக்கம் என்ன இருக்குது, இதுதான் இது. இந்த பக்கமும் எதுவுமே 0வும் இல்லை, 1 இல்லை, 3யும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ செகண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் 0 3 காப்பி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் எழுத போகிறோம். அதாவது எங்கெல்லாம் ஸ்டார் போடலன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. பேஜ் ஹிட்டு எத்தனை ஸ்டார் போட்டிருக்கோம், 1 2 3 4. ஹிட் ரேஷியோ ஈக்குவல் டு 4 டிவைட் பை 4 + 7 11 இன்ட்டு 100. கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 36% கிடச்சிரும். ஓகேங்களா.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.